வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். நான் ஃப்ரே ரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செஸ் பசில் மேட்டின் 1. இந்த வீடியோ செஸ் பிகினர்ஸ்க்கானது. எப்படி ஒரு மூளை செக்மேட் பண்ணுறது. சில மேட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 மேட் டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு, செஸ் பழகினவங்களுக்கு அது நார்மலாக தான் இருக்கும். 3 வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசில் 1 பார்ப்போம். இப்போ ஒயிட் டு பிளே. பிளாக்குக்கு க்யூன் இருக்குது, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்குது. 4 பான்ஸ் ஈக்குவலாக இருக்குது ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும். பட் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஒரு ரூக்குக்கு க்யூன் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த பொசிஷனில் ஒரு மூளை செக்மேட். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி செக்மேட் பண்ணலைன்னா ஒயிட் இந்த கேம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மூவ் ஒயிட் டு பிளே. ஒரு செக் வைக்கிறாங்க. எங்கே செக் வச்சா மேட் வரும்? இந்த ஸ்பாட்டில் இருக்குது செக். இப்போ இந்த பான் இப்படி திறந்து அடிக்குமா? அடிக்காது. இப்படி அடித்தா கிங் அட்டாக் ஆகும். அது இல்லீகல். இது இந்த பான் பின் பான் போயிடும். இந்த பான் இப்படி திறந்து அடிக்காது. இப்போ இங்கே வைக்கும்போது செக் மேட் ஆகுது. பாருங்கள், இங்கே வர முடியாது, இங்கே வர முடியாது, இந்த ஸ்கொயர் வர முடியாது. பேக் ரேங்க் ஆல்ரெடி ரூட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ பேக் ரேங்க்கு கிங் இறங்க முடியாது. இந்த பொசிஷனில் NB5 செக் மேட். இப்போ மேட்டின் 1 உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். கண்டினியூவாக பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்கும். செஸ் பசில் 2 பார்ப்போம். ஒயிட் டு பிளே. இந்த கேம் ஒயிட் டு பிளே ஒரு மூளை வின்னு. பிளாக்கோட கிங் அன்சேஃப்டியாக இருக்குது. இந்த ரூக் மட்டும்தான் ப்ரொடக்ஷனில் இருக்குது. பட் இந்த 2 இந்த ஃபைல் இங்கே கண்ட்ரோலில் இருக்குது. இந்த டயகனல் வீக்காக இருக்குது. இப்போ இந்த டயகனல் வீக்னஸை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இந்த கிங்கை செக்மேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பிஷப் H5 செக். கரெக்டாக அந்த டயகனல் வீக்னஸை பிடிச்சாச்சுன்னா இந்த கிங்கால் இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது. ஏன்னா கியூன் இருக்குது, ரோக் இருக்குது. ஸோ இந்த கிங்கால் எங்கேயுமே போக முடியாது. இந்த டயகனல் வீக்னஸ் கரெக்டாக பிடிச்சி வச்சிங்கன்னா செக்மேட். கிங் சேஃப்டி வீக்னஸை கரெக்டாக பயன்படுத்த தெரிஞ்சால் சிம்பிளாக ஒரு மூமெண்ட் 2 மூமெண்ட் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இது ஒரு மூமெண்ட். அதனால் இன்னும் சீக்கிரத்துலேயே கேம் முடிச்சிடலாம். ஒரே ஒரு செக்கில் செக்மேட் ஆகிரும். செஸ் பசில் 3 பார்ப்போம். இப்போ இந்த கிங்கு அன்சேஃப்டியாக இருக்குது. இந்த ஸ்கொயர் பிஷப் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இப்போ ஒரே ஒரு செக்கு வச்சா செக்மேட். எந்த செக்குன்னு பாருங்கள். இந்த பானத்துக்கு இப்படி வச்சா செக்மேட். இந்த நைட்டு போகணும்னு கவலைப்பட வேண்டாம். இங்கே செக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த செக்குக்கு தான் ஆன்சர் பண்ணணும். செக்குக்கு ஆன்சர் பண்ணோம்னா கிங்கால் இங்கே வர முடியாது, இங்கே வர முடியாது, இந்த பானை அடிக்க முடியாது. நைட் சப்போர்ட். ஸோ இந்த பொசிஷனில் பிளாக் கிங் செக்மேட் ஆகிடுச்சு. ஒயிட் பிளேயர் வின் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன பான் கூட கிங்கை செக்மேட் பண்ண முடியும். அதுதான் இந்த கேம்லேருந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. செக்மேட்ன்றது கிங் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. கிங் அரெஸ்ட் ஆகிடும். இந்த ஸ்கொயருக்கு எங்கேயும் போக முடியாது. இது செக் மேட். செக் மேட். கிங் அரெஸ்ட் ஆகிடுச்சு. கிங் லாஸ் ஆகிடுச்சு. இந்த பொசிஷனில் ஒயிட் பிளேயர் வின் பண்ணிடுறாங்க. செஸ் பசில் 4 பார்ப்போம். ஒயிட் டு பிளே. மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ஆனால் இவங்களுக்கு ஒரு பாஸ்ட் பான் இருக்குது. இவங்களுக்கு அதுக்கு பதில் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் ரூக் இருக்குது. இவங்களுக்கு ஒரு ரூக்கு பிஷப்புக்கு பதில் எக்ஸ்ட்ரா ஒரு பவர்ஃபுல் ரூக் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பான் பவர்ஃபுல் பான் 7th ரேங்கில் இருக்குது. அடுத்த மூணு க்யூன் ஆக போகுது. இப்போ ஒயிட் டு பிளே ஒன் மூவ் வின் செக்மேட். எப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இந்த பானை ப்ரொமோட் பண்ணணும். இந்த பானை ப்ரொமோட் பண்ணும்போது செக் வரும். ஆனால் இதை டைரெக்டாக அடிச்சு எடுத்துருவாங்க. இங்கே இவங்களுக்கு க்யூன் கிடைக்கும். க்யூன் வச்சா இங்கே டைரெக்டாக அடிச்சு எடுத்துருவாங்க. அல்லது இந்த க்யூனை டைரெக்டாக அடிச்சு எடுத்துருவாங்க. ஏதோ ஒன்று அவங்க செஞ்சுருவாங்க. பட் இந்த இடத்துல பான் ப்ரமோஷன், மைனர் பீஸ் ப்ரமோஷன், இப்படி நைட்டு ப்ரமோட் பண்ணால் என்ன ஆகும்னா நைட் செக் அண்டு ரூக் செக். இதுக்கு பேர் டபுள் செக்குன்னு பேர். இந்த டபுள் செக்கு வரும்போது ரூக் அடித்தா நைட் செக் இருக்கும், நைட் எப்படி அடித்தா இந்த ரூக் செக் இருக்கும். ஸோ ரெண்டையுமே உங்களால் அடிக்க முடியும். 2 பீஸுமே உங்களால் அடிக்க முடியாது. இந்த பொசிஷனில் கிங் வேறு எங்கேயாவது எஸ்கேப் ஆகுமானா இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு எஸ்கேப் ஆக முடியாது. பிஷப் இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் பிளாக்கால் எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. எந்த பீஸை வச்சு கவர் பண்ணவும் முடியாது. அதனால் இந்த கேமை பிளாக் பிளேயர்
லாஸ் பண்ணுறாங்க, செக்மேட்டில் லாஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.